இங்கே இருக்கிற குழந்தைகள் எத்தனை பேர் ஈசாப் கதைகளை பற்றி படிச்சிருக்கீங்க? ஈசாப் பண்டைய கிரேக்க நாட்டிலே வாழ்ந்த ஒரு அடிமை. அப்போல்லாம் அடிமை முறை இருந்தது, ஸ்லேவ் சிஸ்டம். அவர் அடிமையாக வேலை செய்த அந்த வீடு இருந்த அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போகிறாங்க. அங்கே ஏதோ பஞ்சமோ ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் எல்லாரும் ஊரை காலி பண்ணி அடுத்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ ஊரை காலி பண்ணி போகும்போது மூட்டையை யார் சுமப்பது? அடிமைகள் தான் சுமப்பாங்க. அப்போ ஊரில் இருக்கிற எல்லாரும் மூட்டையை சுமத்து வச்சுட்டு அடிமைகளை நீ என்ன மூட்டை தூக்குற, நீ என்ன மூட்டை தூக்குற கேட்குறாங்க. அடிமைகள்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன மூட்டை வேணும், உனக்கு என்ன மூட்டை வேணும், என்ன மூட்டை. ஒவ்வொரு அடிமை உஷாராக தானே இருப்பாங்க, கம்மியான மூட்டையை சுமந்தா தானே அவங்களுக்கு நல்லது. ஒருத்தர் சொல்கிறேன் நான் துணியை தூக்கிக்கிறேன்டா, ஏன்னா எல்லா துணியும் மடித்து அழகாக இருக்குது, வெயிட்டு கம்மி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் தூக்குறாங்க. ஈசாப் சொல்றாரு, நான் உணவு மூட்டையை தூக்கி சுமங்க. மற்ற அடிமைகள் எல்லாம் சிரிக்கிறார்கள் ஈசாப்பை பார்த்து. ஏன்னா இருக்கிறதுலே நம்ம ஊரில் எது வெயிட்டாக இருக்கும்? சாப்பாடு. நீங்களே ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க, புளி சோறு, எலுமிச்சை சோறு, அப்புறம் பையன் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டான், அவனுக்கு 2 சப்பாத்தி. எங்கள் மாமியாருக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு கஞ்சி. வெயிட் எவ்வளவு? வீட்டுக்காரர் தான் தூக்குவாருன்னு வைங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் வெயிட் அதானே அதிகம். இப்போ உணவு மூட்டையை தான் தூக்கி சுமப்பதாக இவர் சொன்ன உடனே, இந்த அடிமை ஈசாப் சொன்ன உடனே மற்ற அடிமைகள் சிரிக்கிறார்களே. அறிவு இருக்கா? இருக்கிறதுலயே வெயிட்டை தூக்குறேன்றியே, பரவாயில்லன்னு ஈசாப் சொல்ற. சரி, உன் விதி பவனே, உன் சமத்து, தூக்கி சுமக்கிறதுனா சுமந்துக்கோ. ஈசாபினுடைய மூட்டை தான் ரொம்ப வெயிட்டுங்க, தாங்க முடியாம அப்படியே முதுகு நிற்க முடியல, முதுகே வளைஞ்சிருச்சு வெயிட்ல, அப்படி சுமந்துட்டு வர்றாரு. ஆனா பாருங்களேன், ஒரு ஆச்சரியம், சாப்பாட்டு மூட்டையினுடைய வெயிட்டு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்? மக்கள் அப்படி சாப்பிட்றாங்க. நீங்க இங்க இருந்து 10 அடி போயிருவீங்க ஒரு ஹோட்டலை பார்க்காம. சென்னையில் எங்க வீட்டுக்கு வழி சொல்றதுக்கு ரொம்ப ஈஸிங்க. அந்த குப்பண்ணா மெஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் சரவண பவன் இருக்குல்ல, அது பக்கத்திலேயே வசந்த பவன் இருக்குல்ல, அதுக்கு நேர எதிர்த்தாப்புல தான் எங்க வீடு. ஹோட்டல்ஸை வச்சா வழி சொல்லிடலாம். இப்போ சாப்பிட்றதுல அவ்வளோ ஆர்வம் எல்லா காலங்கள்லையும். அப்போ ஈசாபினுடைய மூட்டையினுடைய வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது, மற்றவர்களினுடைய மூட்டையினுடைய வெயிட்டு ஏறிக்கிட்டே வருது. ஏன்? எல்லாம் போட்ட துணியை கசக்கி உள்ள போட்ட வெயிட் ஏறத்தான் ஏறும். அதாவது நிறைய சேர்க்கும், போகிற வழியில் ஏதாவது ஒன்றத்தை வாங்கும், அது எல்லா மற்ற அடிமைகளினுடைய முதுகுகள் எல்லாம் வளைந்து விட்டன. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ற போது ஈசாபினுடைய மூட்டையில ஒண்ணுமே இல்லை, கையை வீசிக்கிட்டு ஜாலியா நடந்து வந்தார் ஈசாப் என்று ஒரு கதை. இந்த கதையை ஏன் குழந்தை அவர் சொன்னார்ல சிவகுமார், குழந்தைகள் அது ஏன் குழந்தைகளுக்கு சொல்லணும் தெரியுமா? தம்பி, தங்கச்சி, பாப்பா, இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டுட்டாதான்டா நாளைக்கு கையை வீசிக்கிட்டு நடக்க முடியும். இன்னைக்கு நீ வெயிட்ட தூக்கினாதான் நாளைக்கு உன் முதுகில இருக்கிற பாரம் குறைவாக இருக்கும். அல்ல எவன் படிப்பான்? வேலையத்தவன் தான் படிப்பான். நீ சொல்றியா? சொல்லு. அப்படி நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமையே இல்லை. படிச்சா படி, படிக்கலன்னா போ. ஆனா இன்னைக்கு நீ வெயிட்ட தூக்கலன்னா கண்ணா, நாளைக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆயிடும்டா கண்ணா. அதனால பாரத்தை முன்பே சுமந்து விட்டால் போக போக பாதைகள் சுலபமாகும் என்பதுதான் ஈசாப் சொல்லி தருகிற பாடம். ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம வீட்டில எல்லாம் நடக்கிறத கவிதையை எழுதியிருக்காரு. ஒரு அப்பா ஒரு பெண் குழந்தை, அதுக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது தூக்கி பிடிச்சிக்கிட்டு, ஏன் தூக்குறாருன்னா பாதையெல்லாம் கொஞ்சம் சரியில்லை, தூக்கி பிடிச்சிக்கிட்டு மருந்து கடைக்கு போறாரு. மருந்து கடைக்கு எதுக்கு போவீங்க? குடும்பத்தில் ஒன்றுத்துக்கு கூட எதுவும் சரியில்லை, எல்லாத்துக்கும் மருந்து வாங்கணும், அதுக்காக போறாரு. ஆனால் வழக்கமாக போகிற போதே பாப்பாவை கூட்டிட்டு போகிறதுனால பாப்பாவுக்கு மருந்தெல்லாம் மரப்பாடமாக தெரியும். கடைக்காரரை பார்த்த உடனே பாப்பாட்ட அப்பா கேட்குறாரு, என்ன மருந்து சொல்லு? அம்மாவுக்கு அனீமியா இருக்கு, லிவோஜின் வாங்கணும் பாப்பா சொல்லுது. உடனே கடைக்காரர் சிரித்து கொண்டு லிவோஜின்றது ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வைக்கிறார். தாத்தாவுக்கு பிபி இருக்கு, பிபி மாத்திரை, கடைக்காரர் சிரித்து கொண்டு பிபி மாத்திரையை கொடுக்கிறார். அப்பாவுக்கு சுகர் இருக்கு, சுகர் இல்லாத அப்பாக்களே இனிமேல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உலகத்தில், அவ்வளோ டென்ஷன் எல்லாருக்கும். அப்பாவுக்கு சுகர் இருக்கு, அந்த சுகருக்கான மாத்திரை, அவ்வளவுதான் அப்படின்னு பாப்பா சொல்லுது. அப்பா சொல்றாரு மருந்து கடைக்காரர்கிட்ட, 2 எறும்பு பாக்கெட் மருந்து கொடுங்கன்னு கேட்குறாரு. 2 எறும்பு மருந்து பாக்கெட் கொடுங்கன்னு யார் கேட்குறாரு? அப்பா
கடைக்காரரிடம் கேட்கிறார். கவிதையை வண்ணதாசன் எழுதுகிறார். ஏன்பா, நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையா என்று பாப்பா கேட்டாள். இது உங்களுக்கு புரியுதா? இந்த கவிதை எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவோம்? எறும்பை கொல்றதுக்கு. ஆனால் அந்த பாப்பாவினுடைய மனசு எவ்வளவு அழகானதுன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாகிறதுக்கு தானே மருந்து வாங்குறாங்க அப்பா. அப்போ எறும்பு மருந்துன்னு வாங்கினா ஒருவேளை எறும்புக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு உடம்பு சரியாகணும்னு அப்பா மருந்து வாங்குகிறார் என்று நினைக்கிற மனது இருக்கிற குழந்தைகளை இந்த கவிதை ஞாபகப்படுத்துகிறது. இரவு தலையணையில் நம் தலையை வைக்கிற போது நாம் அறிந்தே கொன்ற எறும்புகள், அறியாமல் காலில் மிதிபட்டு கொன்ற எறும்புகள் வீட்டில் வந்து ஐயே எங்க பாரு எறும்புன்னு அடிச்சு துவைச்சோமே, எல்லா எறும்பும் ஒன்று சேர்ந்து வந்து நம் முன்னே நிற்பது மாதிரி தோன்றுகிறது. ஏனென்றால் கவிதை உங்களை அந்த இரவு தூங்க விடாது செய்கிறது. அதுதான் நல்ல கவிதை. எனக்கு கவிதைலாம் அவ்வளோ புரியுறது இல்லைங்க, அப்டிராக்டா இருக்கு, சிக்கலா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் எளிமையாக ஏதாவது சொல்லுங்க. கதைகளில் ஆரம்பிக்கலாம். நல்ல எத்தனையோ எழுத்தாளர்கள் கொட்டி கிடக்கிறார், எங்க வேணா ஆரம்பிக்கலாம். எல்லார் வீட்லையும் நடக்கிற கதையை சுஜாதா எழுதினார். அந்த கதையை சொல்றேன் உங்களுக்கு. அப்பா இறந்துட்டார், அம்மாவுக்கு வயசாயிருச்சு, ஒரு 70 வயசுன்னு வச்சுக்கிங்களேன். 2 மகன், அண்ணன் தம்பி. என்ன ஒப்பந்தம்னா, 6 மாதம், அதாவது ஜான்வரியிலேருந்து ஜூன் மட்டும் அண்ணன்ட்ட இருக்கணும், ஜூலைலேருந்து டிசம்பர் மட்டும் யார்கிட்ட இருக்கணும்? தம்பிகிட்ட இருக்கணும். ஒரு நாள் 2 நாள் பின்னாடி போச்சுன்னா அண்ணனுடைய மனைவி தம்பிக்கே ஃபோன் பண்ணி, இன்னைக்கு ஏற்கனவே ஜூலை 2 ஆயிடுச்சு, இன்னமுமா உங்க அம்மாவை நீங்க கூட்டிட்டு போகல அப்படின்னு கேட்கும். இந்த அம்மாவும் கெஞ்சி பார்த்தது, வயசாயிருச்சுடா, ஒரு இடமா என்னை இருக்க விடுங்கடா, அங்கேயும் துங்கியமா தூக்கி தூக்கி பந்தாடாதீங்கடா, முடியலடா. ஏம்மா நானே தான் ஒன்று பார்த்துக்கணுமா? ஏன் அவனு உன் பையன் தானே, அவனுக்கு பொறுப்பு இல்லையா? உடனே மருமகளும் வந்து, எங்களுக்கு தான் எல்லாம் எங்கள் தலையில் கட்டி வச்சிருக்கு, இவரை பார்த்த உடனேயே எல்லாரும் சொல்லிடுவாங்க இவர் ஏமாந்தவர்னு. உங்கள் தம்பியும் அவங்க வீட்டம்மாவும் இருக்காங்களோ, அப்பப்போ அம்மா தாயை நீ பேசாத, நான் அனுப்பிச்சிடுறேன், அம்மாவை இன்றைக்கே அனுப்பிச்சிடுறேன். இது தாங்க நடக்குது. மாற்றி 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 ஷட்டில் காக் மாதிரி அண்ணன் வீட்டில் தம்பி வீட்டில், அண்ணன் வீட்டில் தம்பி வீட்டில். இப்போ அண்ணன் அடுத்தது அண்ணன் வீட்டுக்கு போகணும். அப்போ தம்பிக்கு அண்ணன் வந்து டெக்ஸ்ட் அனுப்புகிறார், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறார். திடீர்னு எங்கள் ஆஃபீஸில் என்ன பெல்ஜியமில் டெப்டேஷன் போட்டாங்க, இந்த தடவை அம்மாவை என்னால் வச்சுக்க முடியாது, நீயே வச்சுக்கோன்னு. உடனே தம்பி மனைவி பொங்கி எழுந்து ரணபத்ரகாளி கோலம் கொண்டு, இப்போ மாத்திரம் டெப்டேஷன் வருமா அவங்களுக்கு? நான் தான் இழிச்சவாயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேணா உங்கள் அம்மாவையும் பெல்ஜியமுக்கு கூட்டிகிட்டு போனாலும் போவீங்களே தவிர நான் இங்கே வச்சுக்க மாட்டேன். சரியான சண்டை. அவன் சேர்க்க மாட்டேன்றான், இவன் வந்து அனுப்பியே ஆவேன்றான். அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா வந்து அழுது, ஐயோ ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கடா, ஏண்டா இப்படி செய்யறீங்க. அப்போ இவங்க இறந்து போன அப்பாவினுடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு பார்க்கறதுக்கு. அந்த அம்மாட்ட சொல்கிற, அம்மா உன்ட்ட தான்மா பேசணும். என்கிட்ட என்னங்க இருக்குது பேசுறதுக்கு? உங்கள் வீட்டுக்காரர் பேரில் ஒரு நிலம் இருந்ததுமா, 1C. 1Cன்னா என்னன்னு தெரியும் தானே, தமிழ்நாட்டில் தெரியாதவங்க இருக்க முடியாதுல்ல. 1C ரொம்ப நாள் லிட்டிகேஷன்லேயே இருந்தது. சொல்லி என்னோட டெப்டேஷனை கேன்சல் பண்ணிட்டேன். என்ன அண்ணன் தம்பிக்கு மெசேஜ் அனுப்புறான். என்ன ஆச்சரியம், அதே நேரத்தில் தம்பிகிட்டேருந்து அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன்னா, என்னதான் இருந்தாலும் அம்மாவை அங்கேயும் இங்கேயுமா இனிமே அலக்கழிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் இங்க தள்ளினா இன்னைக்கு 2 பேரும் என்னடா ஆச்சு? நேத்துக்கு இன்னைக்கும் நடுவுல ஒன்னே ஒண்ணுதான் ஆச்சு, காசு, பணம், துட்டு, மணி. இதெல்லாம் சுஜாதா சொல்லல. ஆனா இந்த கதையை படித்து விட்டு நீங்கள் அன்று இரவு படுக்கும் உங்களுக்கு இது ஞாபகம் வரும். இது ஏன் ஞாபகம் வரணும்? ஒருவேளை நாளைக்கு இது நமக்கும் நடக்கக்கூடும் என்பதனால் இது ஞாபகத்துக்கு வரும். இப்ப இதெல்லாம் படிச்சு அதுல கிடைக்கிற விஸ்டமை வந்து நான் எங்க இருந்து மொத்தமா எனக்கு கொடுங்க. ஒரு சுஜாதாவை படிக்கணும், ஜெயமோகனை படிக்கணும், முத்துலிங்கத்தை படிக்கணும், வண்ணதாசன் நிறைய இருக்குங்க. நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல.